ஹாய் ஓஜிஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உன்னால் அவ கூட சேர்ந்து இருக்க முடியாது. உன்னோட குழந்தைய நான் வகுத்துல சுமக்கிறேன். ஆமாம், நானும் தான் என் வகுத்துல சுமக்கிறேன். मैं भी तुम्हारे बच्चे की माँ बनने वाली हूँ। मैं भी। இதுதான் நம்மளோட வழக்கமான டிவி சீரியல். இதெல்லாம் நம்ம பார்த்ததும் நம்ம மைண்ட்ல ஓடுறது கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். ஆனா இந்த மாதிரி சீன்ஸ்லாம் எடுக்கிற டைரக்டர்ஸுக்கு மட்டும் இப்படி எல்லாம் தோணுது போல. என்னடா சீன் இதுன்னு தானே பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ஆளு கல்யாணம் ஆகுறத நிறுத்துறதுக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து செய்யற சதியம். இவ்வளவு பொண்ணுங்க சேர்ந்து ஒருத்தருக்கு மட்டும் கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? அவங்க எல்லாம் சேர்ந்து கல்யாணத்தை நிறுத்துறாங்க. சரி, இந்த கிழவி என்னடா பண்ண நீ? கிழவி கூட கல்யாணத்தை நிறுத்துது. இது போல நிறைய விதவிதமான டிவி சீரியல் கொடுமைகள் தான் பார்க்க போறோம். கொடுமைகளா கிரிஞ்சான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. இவருக்கு பதிலாக இவர் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் சீன் ஒன்று பார்த்துருப்பீங்க. கேள்விப்பட்டேன். இவனோட முகமா இவரோட முகத்தை மாத்திர ரோடில் வச்சு ஒரு பொண்ணுக்கு ஒரே நிமிஷத்துல ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா சத்தியம் பண்ணி சொல்றேன், இப்போ நீங்க பார்க்க போற சீன் வேற ரகம். அவன் மூஞ்சிக்கு ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணானே சரி, தாடி எப்படி வளர்த்துச்சு அதுக்குள்ள? யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? அதுக்கு பதிலாக மூஞ்சில சின்ன மறு வச்சுக்கிட்டு அனுப்பியிருக்கலாம். செலவு இன்னும் கம்மியாக இருக்கும். பிரியா தெரியலையா? நான் தான் சிவா. பலூன் அக்கா, டெய்லர் அக்காலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வாட்டர் மெலன் அக்காவை தான் பார்க்க போகிறோம். குழந்தைக்கு பதிலாக தர்பூசணி பிறந்திருக்காங்க. என்னது இது? பொண்ணோடது தான் அது. Hey, y'all, come look at this. குழந்தைனா பிறந்துட்டு அழுகும். வாட்டர் மெலன் எப்படி அழுகும்? மடியில ஏறி எப்படி உட்காந்துச்சு அந்த வாட்டர் மெலனு? குட்டி சாத்தான் மாதிரி அவளையே துரத்திக்கிட்டே வருது. நீ பெத்த வாட்டர் மெலன் தானே, நான் ரோட்ல விட்டு போறேன். எப்படி ஒரு மனுஷனால வாட்டர் மெலனை பெற்றுக்க முடியும்? வாங்க சர்ச் பண்ணி பார்ப்போம். வாட்டர் மெலன் சாப்பிட்டா வகுத்துல செடி வளரும் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன குழந்தையே பிறந்திருக்கு? இந்த இடத்துல லாஜிக் புதைக்கப்படுகிறது. பாகுபலி. அந்த பிள்ளை குழந்தை வேணும்னு வேண்டது ஒரு குத்தமாடா? தர்பூசணிய குழந்தையா கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் சீன் கிடையாது. இப்போ வரும் பாரு கிளைமேக்ஸ் சீன் ஒண்ணு. இதை பார்த்த மொத்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் அதிர்ச்சியில தாண்டா இருக்கும். சீரியல்னு வந்துட்டாலே எல்லாமே லேடி வில்லன் தான். அதுக்கு எல்லா பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஒரே மியூசிக் தான். குத்திக்கிட்டே போயிட்டு கழுத்துல தூக்கு மாட்டிக்கிட்டாலும் ஒரே மியூசிக் தான். தூரத்துல இருந்து முறைச்சி பார்த்தாலும் ஒரே மியூசிக் தான். மொபைல் போனா ஆடியக்ஸ் பாமா. ஒண்ணே இல்லம்மா, பாம்பு வச்சிருக்காங்களாம்ல. இப்படி ஒரு சீன் எடுக்கணும்னு கண்டுபிடிச்சவன் சாதாரண மனுஷனே இல்ல தெரியுமா? உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு இல்ல. என்னால கண்டிப்பா சொல்ல முடியும், அந்த மொபைல் சாம்சங் இல்ல ரெட்மியா தான் இருக்கும். வெறும் 4 போனை வச்சுக்கிட்டு ஒரு இடத்தையே பிளாஸ்ட் பண்ண முடியுங்கிறத இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அப்போ உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற மாமியாரை கொள்றதுக்கு 4 மொபைல் போதும். 4 மொபைல் 10 ரூபா, 4 மொபைல் 10 ரூபா, 4 மொபைல் வேணுமா? வாங்க சார். என்ன சார்? நீங்க ஏன் சார் வந்தீங்க? வாங்கன்னு கூப்பிட்டீங்களா ஐயோ, சார்? நான் வாங்கன்னு கூப்பிட்டு கிரௌடா சார்? யாருப்பா அது கிரௌடு? நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணது ஒண்ணா இருக்கு, நீ எனக்கு கொடுக்கறது வேற ஒண்ணா இருக்கே. அண்ணா பாரு நண்பா, எப்படி ஒரு குர்தா அனுப்பியிருக்காங்க பாரு. முழுக்க பெண்கள் போடுற மாதிரி குர்தா அனுப்பியிருக்காங்க. என்னோடதும் அப்படி.
அந்த மாதிரி தான்டா வேம்பயர் டைரிஸ் எவ்வளோ பெரிய சீரீஸ், அதை எடுத்துட்டு வந்து ஹிந்தியில் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஹலோ பிரதர். டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? ஒரு சீன் விடலைங்க, சீன் பை சீன் காப்பி பண்ணி வச்சிருக்காங்க. அதையும் ஒழுமா பண்ண வேண்டியது தானே. அது என்ன ஹீரோவோட ரியாக்ஷன் அது? ஹலோ பிரதர். அதை வந்து கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்கீங்களா ஹிந்தியில? ஹலோ பிரதர். முடியலடாப்பா. பார்க்க முடியலப்பா படத்தை நான். இதை விட ரொம்ப ரொம்ப கொடுமையான சீன்லாம் வைப்பாங்க. கீழே விழுந்த உடனே மெமரி லாஸ் ஆயிரும். புருஷன் வந்து நான் தான் புருஷன்னு சொன்னாலும் யாரா நீ சண்டால பையில வெளியே போடா அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் தாண்டி உன்னோட புருஷன். கீழே விழுந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாம உனக்கு மெமரி லாஸ் வந்திருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்றப்ப எனக்கு எந்த சீன் ஞாபகம் வருது? அவன் தாங்க முறைப்படி தாலி கட்டின புருஷன். கஜினி மூவிலையாவது சூர்யாவுக்கு மண்டை பொழக்கிற அளவுக்கு அடிப்பட்ட பிறகுதான் மெமரி லாஸ் வந்துச்சு. ஆனா நீ கீழே விழுந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாம உனக்கு மெமரி லாஸ் வந்திருக்கு பாத்தியா? அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து அவன் உன் புருஷன் இல்ல, நம்ப வச்சிருக்காங்க. அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் தான் டிரெக்டர். இது ஏதோ வித்தியாசமான நோயா இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு வா டேப்லெட்ஸ் தரேன். பைத்தியமாயவே. நம்ம ஹீரோவோட பொண்ணு ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கிறாங்க. ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ரன் ரன் அப்படின்னு மோட்டிவேஷன் பண்றாங்க. பட் அந்த பொண்ணுக்கு ஓடணும்னு தோணல. ஏன்னா அவங்க அப்பா அங்க இல்ல. கூட ஓடன எல்லாரும் பினிஷிங் லைன் கிட்டே போயிட்டாங்க. இதுக்கு மேல அவன் வந்தா என்ன, வரலன்னா என்ன? ருக்கோ ஜரா. இந்த சீன்லாம் ரோஸ்ட் பண்றதுக்கே குச்சமா இருக்குது. ஓரளவுக்கு கிரிஞ்சு பண்ணலாம்டா, ஆனா இது ஓவர்ஃப்ளோ ஆகி ஒளியிட்டு இருக்குதுடா. ஓ மை காட். ஓ ஓ வாவ். நீ சாதாரணமா ஓடி ஜெயிச்சுட்டா அதுல எப்படி எங்களால கிரிஞ்சு பண்ண முடியும்? இதே எல்லாரும் பினிஷிங் லைன் கிட்ட போன பிறகு அந்த பொண்ணை ஓட விட்டாதானே எங்களால கிரிஞ்சு பண்ண முடியும். 30 நிமிஷம் சீரியலை ஓட்டணும்லடா. சரி, கடைசியில ஜெயிச்சிட்டாங்களா? இல்லை, இந்த சீன்லாம் நான் தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேன். எவ்வளவு பேர் முன்னாடி ஓடுனாலும் அவதான்டா ஜெயிப்பா. ஜெயிக்கலன்னா இப்போ என் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்போமா எடுக்க மாட்டோமா அப்படின்னே சொல்லிட்டு இந்த சீரியலை நடத்தி முடிச்சிருவாங்க. இந்த சீரியல் சீன்ஸ்லாம் பார்த்து நான் மட்டுமா ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்? இந்த உலகமே ரோஸ்ட் பண்ணுதுங்க. ஆனா டிவியோட டிஆர்பி மட்டும் எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க.